பந்திக்கு முந்த வாங்க சிக்கன் எக் ஃப்ரைட் ரைஸ். எண்ணெய் ஊற்றி அதுக்கப்புறம் 4 முட்டையை உடச்சி ஊற்றி அப்புறம் போன்லெஸ் சிக்கனை சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி வச்சுக்கிறோம். முட்டையை நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். பந்திக்கு முந்துவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனே வந்துடும். முட்டைக்கு அடுத்து முட்டைக்கோஸ், கேரட், கேப்சிகம் இந்த 3 காயும் வெட்டி வச்சுருக்காங்க. அதை ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடுறாங்க. ஃப்ரைட் ரைஸ், நூடுல்ஸ் இந்த மாதிரி துரித உணவுகளை மாதத்துக்கு 1 முறை அல்லது 2 முறை மட்டுமே எடுத்துக்கணும். அடிக்கடி உணவில் சேர்த்துக்கிறதுனால உடம்புக்கு கெடுதல் விளைவிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கடையில் வாங்கினாலும் சரி, நம்ம அஜினோமோட்டோ போட வேணான்ற இன்ஸ்ட்ரக்ஷனை அவங்களுக்கு கொடுத்துட்டா கண்டிப்பாக அதை சேர்க்க மாட்டாங்க. நமக்கு ஒன்றும் பிரச்சனை இருக்காது. இந்த காயும் முட்டையும் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ வெட்டி வச்ச சின்ன சின்ன துண்டுகளாக எலும்பில்லாத சிக்கனை வெட்டி வச்சுருக்கோம். அதையும் ஆட் பண்ணி நல்லா வறுத்து விடுறாங்க. இந்த சிக்கன்லாம் போன்லெஸ் சிக்கன். 65 எப்படி பொரிப்போமோ அது மாதிரி ஆல்ரெடி பொரித்து வேக வச்ச சிக்கன்றதுனால இது ரொம்ப நேரம் வறுக்க தேவையில்லை. அதுக்கடுத்து வெந்த ரைஸை ஆட் பண்ணுறோம். ஒரு 80% வெந்திருக்கணும், ஃபுல்லாக வெந்திருக்கக்கூடாது. அந்த ரைஸை ஆட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு மசாலாவாக ஆட் பண்ணுறாங்க. சாஸ் வெரைட்டிஸும் ஆட் பண்ணிக்கிறாங்க. சில்லி, சோயா, டொமேட்டோ இதில் என்னென்ன வெரைட்டி வேணுமோ அதெல்லாம் ஆட் பண்ணி ஃப்ளேவர்ஃபுல்லாக இந்த சிக்கன் எக் ஃப்ரைட் ரைஸை தயாரிச்சிட்ருக்காங்க. ஃப்ரைட் ரைஸ்க்கு யூஸ் பண்ணுற இந்த இரும்பு சட்டி ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருக்கும். அதனால தான் ஈஸியாக இப்படி தூக்கி ஆட்டி அசைக்க முடியுது. மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் புது மண்டபத்தை ஒட்டி இருக்கிற கடைகளில் வெறும் 80 ரூபாயிலிருந்து 100 ரூபாய்க்குள்ளேயே இந்த மாதிரி சட்டிகள்லாம் நமக்கு ஈஸியாக கிடைக்குது. இரும்பு சாமான் எல்லாமே மதுரை புது மண்டபத்திலேயே நமக்கு விலை கம்மியாக ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்குது. நிறைய வெளியூர்களுக்கும் இங்கேருந்து தான் வந்து ஏற்றுமதியே பண்ணுறாங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற மற்ற வெளியூர்களுக்கு இங்கேருந்து தான் நம்ம சப்ளை பண்ணுறாங்க. அதையுமே நீங்கள் அங்கே இருக்கிற லாரி சர்வீஸ் சைடு போனீங்கன்னா பார்க்கலாம். டீ கடைக்கு யூஸ் பண்ணுற வடச்சட்டி, புரோட்டா மாஸ்டர்கள் யூஸ் பண்ணுற பெரிய பெரிய தோசைக்கல், இது எல்லாமே கோயம்புத்தூர் மற்றும் சென்னை எல்லா ஏரியாவுக்கும் இங்கேருந்து அனுப்பி வைக்கிறாங்க. சைஸ் வாரியாக தோசைக்கல் எக்கச்சக்க வெரைட்டி இருக்குது. சின்ன ஒரே ஒரு ஆம்லேட் ஊற்றுற சைஸுக்கு தோசைக்கல் ஆரம்பித்து பெரிய ரவுண்டாக வர்ற பெரிய தோசைக்கல் வரைக்கும் வெயிட்டுக்கு தகுந்தாப்புலையும் வச்சுருக்காங்க. சின்ன வெயிட்டாகவும் இருக்கும், வேணும்னா நமக்கு கனத்த வெயிட்டாகவும் தர்றாங்க. ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு, கிண்ணத்துக்கு மாற்றிடுறாங்க.